ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் மை டீச்சர். இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் ப்ரீவியில் பார்த்த மாதிரி வேலை வீடியோ எப்படி மேக் பண்ணுறது அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். வீடியோவில் பார்த்து நம்ம சேனல் தான் ஃபஸ்ட் வரைக்கும் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற வீடியோ நோட்டிஸ் வரும். சரி வாங்க வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் ரெட் மோஷன் ஆப் தேவை. ரெட் மோஷன் ஆப் இல்லாதவங்க இன்ஸ்டாகிராம் பேஜில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் லிங்க் சென்ட் பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ எடிட் பண்ண உங்களுக்கு தெரியலனா பேட் எடிட்டிங் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், நான் எடிட் பண்ணி தரேன். ஓகே, அடுத்து இந்த வீடியோக்கான புக் மார்க் செகண்ட் ஒரே லிங்க்கில் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், இல்லைனா கமெண்ட் பாக்ஸில் பாருங்கள், லிங்க் அவைலபிளாக இருக்கும். ஓகே, கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணிங்க. இம்போர்ட் பண்ணிட்டு எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் டேப் ஓன் அட்ரஸ் பஸ் எப்படி இருக்கும், கீழே ப்ராஜெக்ட் இருக்கும், அது மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் ஃபுல் ப்ராஜெக்ட்னு இருக்கும். இம்போர்ட் பண்ண ஃபைலு அது மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இதுமாதிரி தான் ஓப்பன் ஆகும். கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் இந்த டெஸ்ட்டில் எல்லாம் இருக்கும். டெஸ்ட்டில் எல்லாம் மொபைல் நார்மல் ஃபாண்ட் தான் காமிக்கும். இந்த ஃபாண்ட்டு வேணால் அந்த ஃபாண்ட்டுக்கான லிங்க்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணிட்டு எல்லாம் பார்த்து கரெக்டாக சேஞ்ச் பண்ணிங்க. சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது ஃபோட்டோ செட் பண்ணணும். நம்ம ஃபோட்டோ எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஃபோட்டோ வந்து பின்னாடி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிட்டு தான் நீங்கள் ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஃபோட்டோ எப்படி முதல்ல பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 4 இமேஜ் தேவை. இந்த 4 இமேஜ் எது வேணுமோ நீங்கள் எடுத்து வச்சுங்க. எடுத்து வச்சுட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கங்க. க்ரோம் ஓப்பன் பண்ணிட்டு பிக்சல் கட்டுன்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணால் அதுமாரி ஓப்பன் பண்ணிங்கன்னா பேக்ரவுண்ட் ரிமூவ்னு இருக்கும், அது மாதிரி கிளிக் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்ட பிறகு அப்லோட் இமேஜ்னு வரும், அது மாதிரி கிளிக் பண்ணுங்கள். அப்லோட் இமேஜை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே மேலே 3 டாட் பட்டன் இருக்கும், அது மாதிரி கிளிக் பண்ணிட்டு பிக்சர்ஸை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே இமேஜ் வந்து எந்த ஃபோல்டரில் இருக்கோ அந்த ஃபோல்டர் மேலே கிளிக் பண்ணிங்க. நேம் மேலே கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு எந்த பிக்சர் யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜ் மேலே கிளிக் பண்ணுங்கள். எக்ஸாம்பிள் ஒரு இமேஜ் மேலே கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிங்கன்னா பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். வெயிட் பண்ணுங்கள் கொஞ்ச நேரம். ஓகே, பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகிடுச்சு. ரிமூவ் ஆகிட்டுனா இது எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மேலே டவுன்லோட் ஆப்ஷன் மாரி இருக்கும், அது மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கெட் அன்லிமிட்டட் டவுன்லோட்ஸ்னு வரும், அது கீழே டவுன்லோட் இருக்கும், அது மேலே கிளிக் பண்ணிங்க. அவ்வளோதான், டவுன்லோட் ஆகிடுச்சு. இதுமாரி 4 இமேஜ் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிங்க. ரிமூவ் பண்ணிட்டு அகைன் ரெட் மோஷன் ஆப்குள்ளே வந்துடுங்க. ஆப்குள்ளே வந்துட்டு அகைன் நான் சொன்ன மாரி தான் இமேஜின்னு போட்டிருக்கோம். அந்த இடத்துல மட்டும் நீங்கள் இமேஜ் மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும், வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. இமேஜின் உட்காந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கலர்னு சொல்லி உட்காந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே ஸ்டார் மாரி உட்காந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, ஓப்பன் பண்ணால் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண எந்த இமேஜோ அந்த இமேஜ் மேலே கிளிக் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் ஐகான் மாதிரி இருக்காமல் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் போட்டோம். ஓகே, இதேமாரி தான் இதே ஆர்டரில் கடைசி வரை ஸ்க்ரோல் பண்ணுங்கள். 4 இமேஜ் எந்த இமேஜோ அது சேஞ்ச் பண்ணிங்க. சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், வீடியோ ஃபுல்லாக எடிட் பண்ணி முடிஞ்ச மாரி தான். ஓகே, அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்க்கலாம். இந்த கண்ணு மாரி இருக்கும், அது எல்லாம் ஆன் பண்ணிங்க. கீழே வரை ஸ்க்ரோல் பண்ணிட்டு இது ஆஃபில் இருக்கும், ஆன் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். இல்லை கீழே வரைக்கும் ஆன் பண்ணிட்டு இங்கே ஒரு கட்டமாக ஆப்ஷன் மாரி காமிக்கும், அதுமாதிரி கிளிக் பண்ணிட்டு கேமரா ஆஃபில் இருக்கும், ஆன் கொடுத்துருக்கேன். ஆன் கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான். கீழே வரைக்கும் ஆன் பண்ணுங்கள். நான் வீடியோ லென்த்தாக போடுறதால ஒரு 4 தான் ஓப்பன் பண்ணேன். நீங்கள் கீழே வரை ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மேலே செட்டிங் மாதிரி பால் ஏரோ மாதிரி இருக்குது, அது மாதிரி கிளிக் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு வீடியோன்னு இருக்கும், கொடுத்துட்டு கீழே எக்ஸ்போர்ட் கொடுங்க. எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டிங்கன்னா கொஞ்ச நாள் லோடிங் ஆகும். 100% வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். லோடிங் ஆகிட்டு பேர் கீழே சேவ்னு காமிக்கும். சேவ் கொடுத்துட்டு கீழே சேவ் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் என்னென்னா ஃபோட்டோ வந்து நீங்கள் ஹை குவாலிட்டி கொடுத்தா தான் 1500 பிக்சல் எக்ஸ்போர்ட் ஆகும். அப்படி இல்லைன்னா இந்த ஈரமரம் மாதிரி நம்ம கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு 720 பிக்சலில் எக்ஸ்போர்ட் கொடுங்க, கண்டிப்பாக எக்ஸ்போர்ட் ஆகும். அதுவே 35 MBக்கு வருது. இங்கே ஃப்ரேம் ரேட் வந்து உங்கள் மொபைலில் செக் பண்ணிங்க. லோவில் இருந்துச்சுன்னா ஃபுல்லுன்னு கொடுக்குது. குவாலிட்டி வந்து மீடியமாக இருக்கும். அதில் வந்து ஐன்னு ஸ்க்ரோல் பண்ணால் 35 MBக்கு வந்து எக்ஸ்போர்ட் கொடுத்தனா கண்டிப்பாக எக்ஸ்போர்ட் ஆகும். எக்ஸ்போர்ட் ஆகிற பேர் கீழே சேவ் கொடுத்தனா கீழே சேவ் எடுத்து யூஸ் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நம்ம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சந்திக்கலாம். பாய்.